டெல்லியில் இறங்கி இதில் இருந்தால் கோயிலுக்கு போயிடும். அதுக்கு தான் இதில் பெருசு கட்டி இருக்கு பாருங்க. நான் பட்டம் அடிக்கிறேன் உங்களுக்காண்டி. ஆச்சரியப்படுறேன் நான். இப்போ உங்களை என்ன அப்படி வெளியில் ரவுண்டாக கூட்டின்னு வந்தேன். அம்மா சொன்ன நேற்று கடன் முடிச்சிட்டோம். மெழுகுதிரியும் கொளுத்திட்டு வந்துட்டோம். நான் தான் அவ்வளோ மெழுகுதிரியும் கொளுத்தினான். அதோட எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவம்? இந்த சுற்றி எல்லாம் புதுவித அனுபவம். அந்த ரெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா மூலமாக நாங்கள் பார்த்தது சந்தோஷம் அடையிறோம். அம்மா சார் அம்மா தான் சொல்லியிருந்தேன். சுமந்த அளவு மெழுகுதிரி வாங்கி கொளுத்தும் கொண்டு அதான் நான் மேற்கிட்ட போயிட்டு கொளுத்தினார். கடும் பசி போல நடக்குது. யாரு யார் பயணம்? மாமா மாமி ஆ தெரியுமே. நான் எல்லாம் பார்க்குறீங்க வீடியோ. எங்கே நிற்கிறாங்க சாரு? இதில் வெயிலண்டு ஓடி போய் நிற்கிறாங்க. என்ன வாங்கக்கூடியெல்லாம் வாங்கிட்டீங்களா? திருவிழாக்கு வந்தார்கள். இனி இந்த சந்தைக்கு போய் வருது. இந்த மரக்கறிகள் எல்லாம் வாங்கி இருக்கிற இடத்துல சமைச்சு சாப்பிடுறது. இது எவ்வளோ பின்னுக்கு எவ்வளோ இன்னும் ஆக்கள் இருக்கணும். ரங்கி நடந்தா தெரியும். அங்க சந்தை அங்க இருக்கு. இந்த பாதை அப்படி எங்கட நட்டாங்கண்டெல்லாம் போகலாம், வெள்ளாவைக்கு போகலாம். இந்த பாதை நான் உங்களை முதல் கோயிலுக்கு இதனா சந்தை இதெல்லாம் சுத்தி ஏன்னா நடக்க மாட்டோம். இல்லை இவ்வளவு தூரம் வெயில் ஒரு பக்கம் இவ்வளவு தூரம் நடந்து சுத்தி பார்க்க மாட்டீங்க, நேரம் போயிடும். மட்டும் உங்களை இப்படி காட்டுறேன் முதல். அப்படியே ஃபுல்லா இதெல்லாம் இல்லை இருக்கு. இதை காட்டிட்டே நீ கோயிலுக்கிட்டே காட்டுவேன் கிட்ட. இங்க இருக்கு கடைகளும் பாருங்க. ரவுண்ட் ஒன்று இதுக்கால விடுறேன் தெரியும். என்ன வேணுங்க இது வாகனம் பார்க்கிங். இது என்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி? இதுல டெல்லி எல்லாம்ன்றாங்கிற யாராவது இங்க பெரிய ஆக்கள் வர்றேன்னு. இப்போ நான் பொய்யா இவ்வளவு போலீஸ் நிற்கணும். இது ஒரு பெரும் சிட்டி மாதிரி மாறிடும் திருவிழாங்க. அவங்க பின்னுக்கெல்லாம் சனந்தான். இதில் வந்து இறங்கிவினேன். டெல்லியில் இறங்கி இதில் இருந்தால் கோயிலுக்கு போகணும். அதுக்கு தான் இதில் பெருசு கட்டி இருக்கு பாருங்க. நான் பட்டம் அடிக்கிறேன் உங்களுக்காண்டி. யோசிப்பாங்களா வட்டத்தை அடிச்சோன்னு? எப்படி சார் பார்த்துனீங்களா? இப்படி திருவிழாவை கோயில்ல கூட இப்படி இருக்காதுங்க. நல்லூருக்கே இப்படி இல்லை. மீன்கள் எல்லாம் இப்படி ரெண்ட் கட்டி போட்டது இங்கே தான் வந்து பார்க்கணும். சரியா அங்க பாருங்க. அதெல்லாம் மீன் கடையில் ஏலத்துக்கு முதலே போயிருக்கும். சந்தையில் இஞ்சால இன்னும் போகும். பின்னால சனம் கூட. நான் இனி கோயில் பக்கம் கூட்டிட்டு இன்னும் கூட. இதெல்லாம் நாளண்டையோட சரி ஆக்கள் எல்லாரும் ஊருக்கு போயிடுவினோம். தங்களோட ஊருக்கு இப்ப அந்த துவங்கின நாள்ல இருந்து வந்து 15 நாள் அங்க மட்டும் போகுது. நீ கடை அதெல்லாம் கடையில் தான். மீன் சந்தை போய் பார்ப்போம். மீன் சந்தைக்கு விடுவோம் எல்லாத்தையும். ஏன்னா அதான் போய் பார்க்கலாம். நாங்கள் வட்டமாக காட்டுறேன். உள்ளுக்கு ரங்காமல் அங்காலையெல்லாம் மார்க்கெட் மரக்கறி கடைகள் எல்லாம் இருக்கு. ஒரு சின்ன மீன் சந்தைக்கு ஒரு ரவுண்ட் ஒன்று விட்டுட்டு வாருங்க. இடத்துல பிலியா விற்பாங்களோ அல்லது? இல்லை நீங்களும் இப்போ நாங்கள் இங்கே இருப்போம்டா. உடனே கறி மீன் பண்ணுறாலோ மீனோ வாங்கி உடனே சமைக்கிறாங்க. இங்கே சந்தை இது மட்டும் இல்லை. நான் கருவாடையில் இஞ்சால மாடு இஞ்சால இறைச்சி கடை பாருங்க. இறைச்சி கடை தானே இறைச்சியா
ரக்காம உங்களுக்கு காட்டுறேன்னா கன தூரம் நிறைய கிலோமீட்டர் வாங்குதா அதுக்கு தான் நம்பர் போட்டு தான் எல்லா கடையிலும் இருக்கு ஏன் உங்களை ரக்காம காட்டுறேன்னு சொல்லுங்க அப்போ உலகம் நீங்கள் இன்றைக்கு பார்த்த முடியாது இதெல்லாம் இறைச்சி கடைகள் இறைச்சி கடை கருவாட்டு என்ஜாய் பண்ணாங்க வந்து நிற்கல ரெண்டு கூட நாங்கள் ஒரே நாள் வண்டி இறைச்சி வண்டி இறைச்சி இருக்காக்கும் ஊட் பண்ணி வண்டி இறைச்சி கடை இஞ்சால கருவாட்டு கடை பாருங்க கொஞ்சம் கருவாட்டு கடை இஞ்சி பாருங்க இஞ்சால இறைச்சி கடையில் கூப்பிடின அதுக்கு தான் இறைச்சி வேண்ட கோழி இறைச்சி இது கோழி இறைச்சி கடை கூப்பிடினோம் என்ன இவ்வளோ கோழி இறைச்சிக்குரிய அதில் வண்டி இறைச்சி இருக்கு பார்ப்போம் உங்களுக்கு மட்டும் பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே அதெல்லாம் மீன் கடைகள் மரக்கறி கடைகள் இப்போ நாங்கள் உங்களை மார்க்கெட் பக்கம் மரக்கறி சந்தையெல்லாம் அங்கே இருக்கு எல்லாம் காண்பிச்சோண்டு வாருன்னு அந்த லைன் பலசர கடை கடையிலலாம் இருக்கு என்ன ஆச்சரியம் பண்றா நீங்க 2 நாள் கழிச்சு வாங்கோ பொட்டையா இருக்கும் புல்லா ஓ அதே சொல்லுங்க அப்படி இருக்கு அதனால இந்த 15 நாளே மடி என்ஜாய் பண்றதுக்கா இவ்வளவு ரெண்ட் போட்டு இருக்கிறாங்கன்றக்க அந்த ஒவ்வொரு நாளே பலசர கடை லைன் அது புல்லா அது அங்கேதான் பார்க்கணும் காரில் கிட்ட கொண்டு போயிடாது இது குளிக்கிறதுக்கு கண்டே குழாய் கிணறுகள் பெப்பு பச்சிக்கின இது கோயில்கிட்ட அந்த குளிக்கிறதுக்கு இடமெல்லாம் டைப்புகள் பூட்டி இருக்கணும் கோயில் மூலமா அதுல தேசத்துல இருந்து எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுது இதுல கொழும்புகள் எல்லா இடத்துலேருந்தும் வருவணும் நாங்களும் அடுத்த முறை ஒரு பிளான் ஒன்று இருக்கேன் இன்றைக்கு போயிட்டு வந்தேன் அடுத்த இதுக்கு வந்து இந்த டெண்டை போட்டு இருந்து இந்த இடம்லாம் நடந்து சுத்தி காட்டுறதுதான் பாருங்களா ஒரு நல்ல டெண்டை போட்டா நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இதாக இருக்கும் ஆனால் இதுக்கு முதலே 2 போடும்போது இந்த இது ரூம்கள் வாடகை எடுக்கலாமோ ஆனால் காசுகள் கொஞ்சம் கூட இதென்ன காசு இல்லை தான் நாங்களே அடிச்சுட்டு இருக்கிறோம் இப்படி சுற்றி கொண்டு போட்டோம் இல்லாட்டி என்ன ஆட்டம் இப்படியே சுற்றி போங்க நாங்கள் அந்த வண்டி இருக்கல அதுதான் நான் கோயில் அடி இப்போ இதால சுற்றி அங்கே வரைக்கும் போயிட்டு சாருக்கு வியப்பா இருக்கும் இந்த நாள் செவன்புரம் முகாமா நீங்க அப்ப அன்றைக்கு அவரோட வந்தீங்க எல்லாம் பட்டே திருவிழா இல்லாத நேரத்துல இந்த ஒண்ணுக்கு போலீஸ் இதுக்கண்டே ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு இருக்கு தெரியுமா சுத்தி கொண்டு நிறைய பேர் டென்ட் போட்டு கொண்டிருக்கிறோம் இதை வெளி சுற்றத்தை நான் காட்டணும்னு தான் நினைச்சு உங்களை கூட்டின்னு வந்தேன் சாருக்கு முதலாக காட்டுவோம் ஆட்டோ பெரிய ஆட்டோ இதுக்குள்ளே எல்லாம் வாங்கல இந்த வாய்க்கால் ஓரமாக டென்ட் போட்டுருக்கு ஆனால் என்ன நுழம்பு கிடைக்கும் குடிநீர் வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்குங்க குளிக்கிறதுக்கும் டேப் போட்டிருக்கணும் குடிநீருக்கும் டேப் போட்டிருக்கணும் பாருங்க கழிப்பற வசதியிலேருந்து எல்லாம் செய்து இப்படியா நல்ல வடிவா சமைச்சு பாருங்க இந்த சமைச்சு சாப்பிட்டு அவ கோயிலுக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இப்படித்தான் வந்து நிற்பினோம் இது என்ன எதை எடுக்கிறேன்னு தெரியாம கிடக்கிறேன்னு அங்க இதுல நீங்க நின்றெல்லாம் பார்க்கல அது நின்று பார்க்க நாள் செல்லும் அதெல்லாம் நான் இப்படி ரவுண்ட் அடிச்சு அருணாச்சல முகாம் அந்த இந்த லைனா பாருங்க சந்தோஷம் எப்படி சந்தோஷமா இருந்து கதைக்கினவன் எல்லாத்தையும் பாக்குறீங்களா அதுதான் இது இன்றைக்கு இனி நாளைக்கு இன்னும் கூடும் இதை பாருங்க இன்றைக்கு இப்படி இருக்கு நாளைக்கு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 லட்சம் பேர் வருவினோம் என்ன நாளன்னைக்கு தான் திருவிழா இப்ப அங்க நடந்து வர்றார்கள் எல்லாருக்கும் இடம் வேணும் இடத்தையும் தண்ணி வசதி எல்லாம் செய்து கொடுத்துருக்கீங்க இனி வர்றாங்க காட்டு தொங்கலுக்கு தான் போகணும் அதுதானே இதுவும் ஒரு இதுதானப்பா என்னன்னா அதான் ஒவ்வொரு யூனிட் மாதிரி தான் முகாம்களுக்கு அப்படி இதோ அதே மாதிரி ஒரு யூனிட்டுகளுக்கு தான் சுத்தி சுத்தி போகுது இப்படியே சுத்தி திரிஞ்சா பிடிஞ்சிடும் போய் அப்படி வருவோம் எல்லாம் வாகனங்களோட பாருங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது ஆசையா இருக்கும் இப்படி
வந்து நிக்கிறது. உண்மையிலே எனக்கு முதல் தரம், ஆனா பார்க்க இதாத்தான் இருக்கு. நல்ல சீசன்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்ப உண்மைதான். முதல் தடவை எப்படி எங்க நாங்கள் இப்படி ஒன்று விரும்புறல. வேற கொஞ்சம் எவ்வளோ வாகனங்களோட வந்து டென்ட் போட்டு இருந்து ஜாலியம் டென்ட் நல்லா புதுசா டென்ட் அடி போட்டு இருப்பிடும். இதை சுத்தியே அவங்க பாருங்க வடிவா தண்ணி வசதி எல்லாம் செய்து கொடுத்தீங்க. கழிப்பறை வசதி இப்போ ஒவ்வொரு இடத்தையும் செட் பண்ணி கொடுத்தீங்க. எப்படி இது இப்போ மேலால சுத்தி வர்றோம். இதெல்லாம் டாய்லெட் வசதி செய்து கொடுத்துருக்கீங்க. நம்ம அந்த ஒவ்வொரு தெரியும் தானே எத்தனை பேர் இருப்பினம் உண்டு அப்படியே குடிக்கிறதன். இந்த அக்கால் அது குடிக்கிறதன் இந்த டைப் இது குடிக்கிறதுக்கு இதுக்கு நிறைய பாதை இருக்கு. நானும் எதுக்கால உங்களை கூட்டிட்டு போறது? உங்களை தான் கேட்கிறேன், எதுக்கால கூட்டிட்டு போய் காட்டுறது? அதுதான் இது என்ன ஒரு நிறுவனம் போய் முகாமுக்குள்ள சுத்தினமா இருக்கிறாங்க. அப்ப நான் இன்றைக்கு இப்படியா நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வந்து நடப்பீங்களே இது கால நடப்பீங்களோ சொல்லுங்க பாப்போம். நடக்கவே இல்லை, அது அப்படி சொன்னமா இருக்குமே. ஆனா கோயிலுக்கு முன்பக்கம் அப்படி அதான் நாங்க இப்ப வந்தோம். அதான முன்பக்கம் சந்தி. ஐயோ என்ன பாதை பூட்டா? அதுதான் இதுல பாதை போயிடாதா? போயிடலாம், திரும்ப போறேன். அது கிடாங்கு கிடாங்கு நான் திருப்பி அது கிளம்புற போறேன். பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு. லட்சக்கணக்கான மக்கள். அதுதான் என்ன என்ன எந்த மைண்டில் ஓடுது அந்த இடப்பேர் இருக்கு. அந்த முகாம்களுக்கு அப்போ அருணாச்சல முகாம். ஆனால் இதில் பார்க்க ஃபுல்லாக சிங்களாக்கள் தான் கூட. ஓ சிங்களாக்கள் அந்த பாதை எனக்கு பிளாக் பண்ணியிருக்குது. அதனால திரும்புகிறேன் நெஞ்சால. இனி நான் ஒரு இடத்த கோயிலுக்கு வாசலுக்கு கிட்ட கொண்டே விட்டுட்டு அங்கே போகிறோம். சரி நாங்கள் போய் கிட்டவா பார்த்துட்டு போடல தானே எல்லா பக்கம் போகலாம். வந்த பாதையை மறந்துட்டோம். அதுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். இல்ல இல்ல பாதை மறக்கலைன்னா அவங்களுக்கு காட்டுவோம் மட்டும். அதே குறுக்க அடைச்சிருக்காங்க. இதால இப்போ நேரம் இது வந்து மக்கள் தங்கி இருக்கிற அந்த இடத்த பார்க்கும். இனி வந்து கோயில் உள்ளுக்குள்ள போய் கடைகள் எல்லாம் பார்க்க. உள்ளுக்குள்ள கடையில் இல்லை, அப்ப உள்ள கோயில் மட்டும்தானே. என்னென்ன கடைகள் கடையில இருந்தா இப்ப வெளியில இருக்கு. உள் வீதியில கடைகள் போடல. அது என்ன வெளியில அதுவும் பூட்டி இருக்காங்க பாப்போம். ஓ இதுகள் எல்லாம் பூட்டி இருக்கு. இது வேற ஆக்கள் இருக்கு. அந்த மெயினுக்கு வந்துட்டோம் போல நேரா. இது இஞ்சால பூட்டி இருக்குது கோயிலுக்குள்ள. இதால போய் மெயினுக்கு திரும்பும். அதான் வாசலுக்கு போக போறேன். போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. வாகன நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. எங்கடா வாகனம் நிறுத்த? நான் ரோட்டில் பார்க்கிங் இல்லை, ரோட்டிலாம் போக இது இப்போ வந்த மெயின் பாதை இல்லை மெயின் பாதை கேற இப்படி சுற்றி கொண்டு இல்லை வரும். மெயின் பாதை கேறிட்டே நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். சரி தானே? அங்கே வாகனம் போகும்போது நாங்கள் விட்டுட்டு தடை என்று இருக்கு. இதுதான் கோயில் வளாகம். உங்களுக்கு நீல நெட் அடிச்சிருக்கு பாருங்க. எந்த பெரிய வளாகம். அதுதானே வாசலுக்கு போய் அந்த கோயில்ல சுத்தி தான் சனம். வெளியெல்லாம் சந்தைகள் சனங்கள் எல்லாம். உள்ளுக்குள்ள ஒன்றும் கடைகள் எதுவும் இல்லை. அதான் எல்லாம் வெளியெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள போட விட்டா சிரமம். அது பாதுகாப்பு. வழிபாட்டு கடை இருக்கு. பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் இருக்கு. இது பார்க்கிங் சொல்லுங்க. உணவகம் இது பார்க்கிங் தானே? விடலாம் தானே? பார்க்கிங் உணவகத்தோட பார்க்கிங் தெரியல. விடலாம் தானே? இல்லை விட்டு விடுவோம். இதில் இருந்து விட்டு நீ நடக்க வைக்கிறதா? சரியா? டிக்கெட் எடுத்து தான் விடணுமா? இது பேங்க். இது பேங்க் பியூசி.
சொல்கிறேன் நேராக விட்டு விடுவேன் அந்த எடுப்பேன். நாங்கள் வார கடையில் எங்களுக்கு முன்னுக்கு வாகனங்கள் விட்டாக்காத சரியா? அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி தான் விடுவோம். இதுக்கு ஒரு கார் வருவாங்க. நடுவில் விட்டா வெயிலா நிறுத்த மாட்டேன் கிடக்கு பிரேன் இணையில் இல்லையா? அதான் இணையில் வண்டி விட்டா இப்படி போய் ஏதாவது கிரெடிட்டில் இப்படி அடிச்சோம். ஆனால் அதில் விட வேணாம் வண்டி இருக்கணும் போல. இல்லை இல்லை நாங்கள் அந்த ஆக்கள் மறைக்குங்களா? இல்லையே இல்லை இல்லை அங்கே அங்கே விட்டு விடுவோம் வெயிலுக்கு. இது நின்று தானே இதில் விடுங்க அவனு இப்படியே. அது கொஞ்சத்தில் மாறிட்டு நான் விட்டுறேன். அதில் விட்டால் அப்புறம் எடுப்போம். ஆனால் இப்போ இதில் லீவு மாதிரி கிடக்குதா? நான் இப்போ இந்த இடம் இருக்காதுன்னு என்ன சரிதான் இல்லை ரைட். ஓகே நாங்கள் வாகனம் இன்னைக்கு கோயிலுக்கு உள்ளே போகிறோம். சாரு அக்கா ஆச்சரியப்படுறா. நான் இப்போ உங்களை என்ன அப்படி வெளியில் ரவுண்டாக கூட்டின்னு வந்தேன். அதுதானே சரிதானோ? இன்னைக்கு தான் இடத்தை பார்க்க போகிறீங்க கோயிலுக்கு. வாங்கோ. தொப்பியும் போட்டாங்க. சாரு என்ன சாரு சொல்லுங்க. வெயிலாக இருக்கோ? வெயிலாக இருக்கோ? இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு நடந்து வர்றீங்களோ? இந்த அளவு மொக்காட்டோட நிற்கிறா. நீங்கள் தான் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் ஆசி பெற்றவரே. புனிதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அவர் தன்னை ஆண்டவரின் அடிமையாக்க கடவுளின் விருப்பம் அவரில் நிறைவேறியது. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தையாக இருந்தவர் மனிதனாக அவர் நம்மில் ஒருவராகினார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. மெழுகுதிரி வாங்குறதுக்கு லைன்ல நிக்க மெழுகுதிரி கடை கிட்ட மெழுகுதிரி கடை. சாரு பெரிய மெழுகுதிரி வாங்க போறாவாம். மெழுகுதிரி வாங்கிட்டீங்களோ? அம்மா சொல்லிவிட்ட நேத்தி. அம்மா சொல்லிவிட்டவா சுமன் அளவு மெழுகுதிரி வாங்கி கொளுத்த சொல்லி. அதான் நேத்தி. ஓகே அப்போ போய் கொளுத்த. இதில் தான் மெழுகுதிரி வாங்குறோம். அங்கால அந்த மாலைகள் இதுகள் வாங்குறனாலும் அங்கால வாங்கலாம். அவன் சரியா? என்ன விலை இது? பஸ் சுமனுக்குரிய நேர்த்தி. மாமான விருப்பத்தின்படி மாமாக்கள் வந்து நாங்கள் அப்போ வந்த இடத்துல அம்மா சொன்னால் போயக்க நீங்கள் இதை செய்ய சொல்லி அப்போ அம்மாவோட நிமித்தம் அந்த நேற்று செய்ய. சரி வளையாமல் பிடிச்சி கொண்டு போங்க. சாரு நிலக்குள்ள தான் போயிட்டா. வெயிலாக இருக்கோ? மெழுகுதிரி கொளுத்துற இடத்துக்கு போக போகிறோம். கோயிலுக்கு இந்த பக்கம்தான். என்ன சார் வெயில் என்னுடைய சாரும் முக்காடு போட்டுக்கொண்டு போகிறா. ஓகே பார்த்தீங்களா? நிமித்திட்டேன் பார்த்தீங்களா? வடிவாக இருக்கேன்.
ஒன்றும் இல்லையே. அங்கே நீ மெழுகுதிரியும் கொளுத்திட்டு வந்துட்டோம். நான் தான் அவ்வளோ மெழுகுதிரியும் கொளுத்தினான். ஏன்னா அம்மா சொன்ன நேற்று கடன் முழிச்சிட்டோம். அடுத்தது இந்த ஒரு ஆலமர கிணறுல நிற்கிறோம். நிறைய பேர் நிற்கிறோம். அதோட அந்த உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு போட்டிருக்கு. கேமரா போட்டோன்னு எடுக்கலான்னு. அதனால் நாங்கள் எடுக்கலை. மற்றது நல்ல பாதுகாப்பும் கடும் பாதுகாப்போடு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் பெறக்கூடாதுன்னு. சரியா? இப்போ அப்படி அடுத்த வளத்தை இப்படி போய் அப்படி சுற்றி வருவோமோ? ரைட், வாங்கோ. இது பூசை நேரங்கள்லங்க இந்த வளாகம் ஃபுல்லாக சனமாக தான் இருக்குது மாக்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெயில் நேரம். ஓ, மற்ற பின்னேரம் அங்கே வெளியில் பார்த்தோம்ல அவ்வளோ பேரும் வந்துடுவீங்க உங்களுக்கு. பின்னர் 5 மணி பூசைக்கு வந்துடுவீங்க. ஓகேயா? ஓகே, ரைட். உள்ளுக்கு வந்து மெழுகுதிரி வாங்கி கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டு அதில் மெழுகுதிரி கொளுத்தி எங்கள் வளாகங்களையும் பார்த்து வந்துட்டோம். இப்போ இவங்க என்னென்னால் ஒரு நாளும் இப்படி பார்க்கல. இவ்வளோ சனத்தை நாங்கள் பார்க்கல. அப்படின்னு சனத்தோடு வந்ததில்லைன்னு. அடுத்தது நேற்றையும் எங்களோட அம்மா தருண் அம்மா தான் சொல்லியிருந்தேன் சுமன்ற அளவு மெழுகுதிரி வாங்கி கொளுத்தும் கொண்டு. அதான் நான் மெனக்கிட்ட அதில் போயிட்டு கொளுத்தினாங்க. அதில் நிறைய பேர் பக்தியோட ஒரு வேண்டுதல் தாங்க. ஒரு இது என்ன ஏதோ ஒரு வேண்டுதலை நினைச்சு வந்து அந்த மெழுகுதிரியெல்லாம் கொளுத்திக்கணும். அதோட
நிறைய பேர் நடந்து வந்து இந்த நடையில் பார்க்க இயலாது அவங்களால் அங்கேருந்து நடந்து வந்து இதுக்கு போய் கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த மனிதரையெல்லாம் கொளுத்திட்டு போகிற காட்சியெல்லாம் சொன்னேன் அம்மா சொன்னவன் நேற்று அம்மா அக்கா சொன்னேன் நினைப்பாங்க அம்மா என்ன பெரியக்கா பெரியக்கா வந்து ரோமன் கத்தோலிக்கும் அவரியா நேற்று அம்மா சொன்னேன் நாங்கள் போகிற நாடியே அது தெரியாது சேர்த்து சொன்னோம். அந்த நேர்த்தியும் முடிச்சாங்க. இப்போ அவங்கள்ட்ட நம்பிக்கையை நாங்கள் இந்த செய்தனா நிறைவேற்றினாங்க. அதோட எப்படி இருக்கு உங்களுக்கு அனுபவம்? இதை சுற்றி எல்லாம் புதுவித அனுபவம். நாங்கள் அந்த ரெண்ட் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கு. மற்றது இப்போ இந்த இதெல்லாம் சொன்னேன், இந்த வளமே வளைஞ்சி நிலை தான் கூட்டம் 2 நாள் 2 நாள் இல்லை. இப்போ பின்னேறவும் வரும். இப்போ அங்கே இருந்தாக்கெல்லாம் சமைச்சு சாப்பிட நீ பூசை டைம் வரும். பூசை டைம் வளையும். ஆனால் அதுக்கு உள்ளுக்கு ஒரு அமைதியை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னா குளிர்மையும் அமைதியும் உள்ளுக்கு இருக்கே ஒரு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களா நான் அமைதியாக இருக்கேன். அடுத்தது திருவிழா நடக்க மட்டும் சரி இருப்பினும் அதை விட நாங்கள் வந்து பார்த்ததில் இந்த பாதுகாப்பு பொழுது எல்லாம் நிறைய பேர் கிட்ட எல்லாத்தையும் கவனித்து கொண்டு இருக்கணும். அது நல்ல ஒரு விடயமே, நல்ல பாதுகாப்பாக இருக்கணும். சந்தோஷம். அடுத்தது என்ன உங்களுக்கு நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இடங்களை நல்லா சுற்றி கருத்துட்டா பார்த்தீங்களா? அவக்கு வெயில் ஒத்து வராது, பசி கிடக்க மாட்டாதானா? அப்போ இந்த அதில் பாக்கில இருந்து இங்கே மட்டும் வந்ததுக்கு முக்காடு போட்டு வந்த கருத்து வெயில் என்னெல்லாம் திரியில தான் நாங்கள் மாரி சாப்பிட்றது. மற்றது இந்த சிவமாலைகள் அந்த குருசுகள் அது நிறைய இருக்கு. அங்காலயம் தேவை என்னாக்கள் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா நான் அன்றைக்கு இந்த மெழுகுதிரியும் இப்படி பார்க்குறேன். நீங்கள் அப்படி நான் 6 அடி மெழுகுதிரி வந்து நான் இன்றைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சொல்லியிருக்கிறாங்க அப்படி 6 அடி மெழுகுதிரி காக்கிற அளவில் எல்லாமே. இன்னும் இரவு நேரம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ சந்தோஷம் தான் நின்ற தினம் வந்தது உங்களுக்கு. புதுவித அனுபவம். இதை விட நீங்கள் இன்னும் வெளியில் ஆக்களோட அந்த அதுகளுக்கு தெரிஞ்சு பார்த்தா தெரியும் ஒரு பேர் ஒரு ஃபீலாக இருக்கு. அது அந்த கடையில் மார்க்கெட்டில் இருந்தால் நீங்கள் பழைய ஞாபகமாக இருக்கும். பழைய ஞாபகங்கள் அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் அவசர டெண்டுகள் அடிச்சிருப்போங்க. அப்படியான ஒரு இது இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா தண்ணி பெட்ரோலாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், இந்த முகாமில் இருந்த மாதிரியே பழைய ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் மழுவுக்கு வாங்க 2-3 நாள் கழிச்சு கொஞ்சம் பேர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வரைக்கும் இருக்கு 1000 விட்டு நீங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் அப்போ இப்படியே இருந்தீங்க இல்லை? வருஷத்துல ஒரு ஒவ்வொரு 8ஆம் மாசமும் நடக்கும். ஒவ்வொரு 8ஆம் மாசம். சரி என்ன ஓகேயா? நீங்கள் சொல்லுங்க என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேரோட வித்தியாசமான இடம் பார்த்து உண்மையிலே நான் இப்போ வந்தாக்கு இந்த இடமே தெரியாது. பார்த்ததில் சந்தோஷம். சாரு சுவாசாக்கள் மூலமாக நாங்கள் பார்த்தது சந்தோஷம். தம்பி என்ன எனக்கும் சந்தோஷம். எனக்கும் இடங்கள் பார்க்க பிடிக்கும். ஒரு எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன சொல்லுங்க நிறைய ஓடி உழைப்பு வேலை இல்லாமல் சந்தோஷமா இருக்கு சுற்றி பார்க்கணும். இப்போ என்னட்ட மட்டும் கொஞ்சம் கூட காசு இருக்கு நாடு என்ன தெரியாதவெல்லாம் போய் பார்க்கணும்னுட்டு போய் பார்க்க வேண்டியா பார்க்கலாம். நல்லா பிடிப்போம் தெரியுறா. அது அவர் சொன்னதண்டு விளங்கினது நிறைய காசு நாடு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் அதை குழைச்சா தான் எனக்கு காசு அதான் சொல்கிறேன். நெடுக உழைப்பு பண்ணிருக்க கூடாது. சந்தோஷப்படுவாங்க. என்ஜாய் இருந்துட்டு தெரியாதவங்களை பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. நானே நான் சொன்னேன் 6 வருஷம் தெரியல. ஆனால் இப்போ திருப்பி மாமாவுக்கு பிறந்து வந்து ஸ்பெஷலு. அதனால உண்மைக்கு எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு தான் பெரிய ஒரு அனுபவமாக இருக்கு. எல்லாரும் போயிருக்கணும். அப்போ போகிற நேரங்களில் கேட்டிருக்கணும். பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டேன். உங்களுக்கு இதை பார்க்கணும். இப்போ இதே 2 நாள் நீட்டிங்களா இருந்தாலும் என்ன வேணும் போடுவீங்க. அதில் தண்ணி பிடிக்கிறதுல இருந்து மீன் வாங்கி சமைக்கிறது. அடுத்த முறை வந்து அப்படி நிற்பேன். சரி நின்றா என்ன பின்னேறம் நின்றுட்டு சமைச்சு சாப்பிட்டு பின்னேறம் முறுக்க வாங்குவோம். அப்படி வேறு லெவலாக இருக்குது.
வித்தியாசம். அதான் தெரியாத ஆக்கள் எல்லாத்தையும் கண்டுல 2 நாள் நின்றீங்கண்டா உங்களுக்கு எப்படியாச்சும் யாரு ஒரு ஆள் நீங்க பிடிப்பீங்க. எவ்வளோ இடப்பெருவிட நாங்கள் தெரிஞ்ச ஆக்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணினோமோ இங்கே எங்கேயாச்சும் காணலாம். எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க நாக்கள். சரி ஓகே சாருக்கு கொஞ்சம் பசிக்க வளைக்கிட்டு எனக்கு விளங்கிட்டு தண்ணி விடாய்க்கு நீங்க பசி உங்களுக்கு தான் பசிக்குது. அப்போ நாங்கள் இதோட அடுத்த கட்டத்தை பார்ப்போம். என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிட போவோம் அந்த ஹோட்டலில் இருக்கு இல்லை. அட்ட நான் உள்ளுக்கு வீடியோ காணிருப்பேன். அது எழுதியிருக்கு ஃபோட்டோ கேமரா எல்லாம் தொலைபேசி மற்ற உடுப்பல் அதெல்லாம் இருக்குது. அதனால உள்ளுக்கு நாங்கள் எடுக்கல. நல்லா இருக்கு. ஒரு டிவோஷனல் ஃபீலே இருக்கு. அமைதியா இருக்கு. ஓகே தானே குளிர்மையா இருக்கு. சரி சந்தோஷம். பார்த்ததில் இன்னும் மீதான இடங்களையும் கிளீன் பண்ணுறாங்க பாருங்க. அடிக்கடி கிளீனிங் இருக்கு. ஓகே நாங்கள் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துக்கோம். சாரு என்ன வெயிலோ ஓடுறா சாரு? ஏன் சார் ஓடுறீங்க? சாரு என்ன சாப்பிட போறீங்க? சோடா ஐட்டங்கள் தான் கூட பாருங்க வெயிலுக்கு. கப்பு வாங்கினாத்தான் எத்தனை? எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா இருக்குதான் நான் கொடுக்குறேன். ஏ 3 நேரம் சரி ஓகே கேட்டுங்க அவை கொடுப்போம். அதுவும் கடும் பசி போல நடக்குது. Toronto. அவசர கடை. சொல்லி எப்படி சாப்பிடணும்டா? 4 சாப்பிடவும் இல்லை சாரு. எங்கே எந்த காருக்கிட்ட போகிறா? நாங்கள் வந்துட்டோம். திருப்தி தானே? திருப்தி தானே? ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கு. வெயிலுக்குள்ள நின்றபடியாக உள்ளுக்கு அவிஞ்சிருக்கும். திருப்தி தானே? என்ன பார்த்துட்டீங்க? சந்தோஷம். இந்த வயதுக்கு நான் இப்போ தான் இதை கண்டிருக்கிறேன். ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், போக சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் அதை விரும்பவே இல்லை. விரும்பவே இல்லை. ஆனால் எங்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் எங்கள் பிள்ளைங்க கிடைச்சிருக்கு.
இன்னும் இடம் இருக்குது பார்ப்போமா. கண்டிப்பாக பார்க்கணும். நான் காட்டு பாதையெல்லாம் பெரிய போகிறோம். மற்ற பாதையெல்லாம் போகும்னு பார்க்குறேன்னு பார்ப்போம். கேட்டுட்டு போ. அவருக்கு யானைக்கு சரியான பயம். யானை நிற்காது. காட்டு பாதையால் போகிறது பயம் நாங்கள் சேஃப்டியாக பாதுகாத்து யானை நிற்காதுங்க. யானை பாதை திருத்தி தான் நிற்காது. இல்லை இப்போ ரோட்டால் போன மாட்டேன். கடைகளை பார்த்து அதை இதை வேண்டி பெம்பளை சாப்பிட்டு கூப்பிட்டு மீண்டு கழிச்சு போகலாம். அங்கால இருக்கு. நாங்கள் இப்போ ஒரு பாதையில் தானே சார் போனாங்க. அந்த பாஞ்சு கடையிலுக்கு ஒரு கப்பு வாகனம் கொண்டு வாட்டி எங்க நிப்பாட்டிட்டு போவோம். நடந்து போவோமே. பார்த்தீங்களா வாகனத்தில் இடம் இல்லாட்டி சுற்றி கொண்டு வருவேன் திருப்பி. போவோம் பார்ப்போம். பேஞ்சு கடைக்கு விடுவோம்மா. ரைட்டா ஓகே ஓகே. நீ ஃபேன்சி கடைக்கு போயிட்டு பார்ப்போம். வாவ் வீடியோ பார்க்குறீங்க. எங்கே இருக்கிற நீங்கள்? நீங்க எங்கால நேட்டுக்கு கடைகள் இருக்கு. இஞ்சாலையும் இருக்கு நிறைய. யாரு யார் பயணம்? மாமா மாமி என்கிட்ட தெரியுமே. நான் எல்லாம் பார்க்குறீங்க வீடியோ. காப்பு வாங்குறீங்க நீங்கள்? காட்டுங்க. கிருஷ்ணா ஃபேன் இருக்கு. சரி சரியா. டெய்லி பார்க்குறது. மாமா மாமின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஞாபகமாக நாங்கள் வந்து வேண்டி போக மாட்டோம். மடுவுக்கு வந்து வாகன கீ எல்லாம் இருக்கு. வாகனத்துக்கு எது இந்த கொழுவ போகிறீங்க? இதில் ஒன்று எடுக்க போகிறீங்களா? அது இருக்கு என்னட்ட இந்த கொழுவுற ஐட்டம். ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஞாபகத்துக்கு கொழுவத்தான் வேணும். உங்களுக்கு ஹோல்ட்டில் நான் ஒன்று ஞாபகமாக எடுத்துக்கலாம். சரியா? அப்போ உங்களோட காருக்கு இதா அதான் இதா வடிவு. அது அது கோர இதே திரும்புது. இது இதே வடிவாக இருக்குல்ல? இதே கொழுவி விடுவோம். இப்பயே கொழுவோம் கொண்டு போய். நீங்கள் என்ன எடுத்தீங்க? ஒரு இது எடுத்தோம். இது என்ன பவன் மாதிரி ஐம்பொன் மாதிரி ஆமன்றா கறக்காதன்றா. கறக்காதோ? அங்கே பாப்பம் கொண்டு எடுங்க. எவ்வளோ? 350 ரூபாய். என்ன லாபமாக இருக்குது? எனக்கு மாமாண்ட கறக்காதுன்றீங்களா உண்மையா? மாமாண்டாடியா 300 ரூபாண்டவா கறக்காது. மாமாண்டா அப்புறம் ஓகே. கடையை பாருங்க. மாதம் ஃபுல்லாக இல்லை. வார மாதம் போவீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க ஒவ்வொரு நாளும் வீடியோவை. அப்போ பாருங்க. கிருஷ்ணாவோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க இது தந்துருக்காங்க. ஹீடெக் தானே அது என்ன? ஹீடெக். இது காருக்குள்ள கொலி விடலாம். ஏசப்பான படம் போட்டிருக்க. இது நாங்கள் வாங்கினது காரு கொழுவுறதுக்கு. இது பேனுக்கு நன்றி நன்றி. அவைய தேடணுமே. அப்படியே இந்த வரிசையில் ஃபுல்லாக இந்த கடைகள் தான் இருக்குது. எங்கே நிற்கிறாங்க சாரு? இதில் வெயிலண்டு ஓடி போய் நிற்கிறாங்க. இந்தா நிற்கிறா. அடுத்தது என்ன? என்ன வாங்கக்கூடியெல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லை, அங்கால எல்லாம்
எல்லாம் நிற்கிறாங்க சார். இப்போ அவை என்ன விரும்பி வாங்கின மாதிரி அங்கே இருந்துட்டாங்க சாரு.